إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ومن تبعهم بإحسان إلى يوم الدين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் புனிதமிக்க இந்த ஹஜ்ஜி பயணத்தினுடைய சிறப்பு சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த சிறப்பு வாய்ந்த புனிதமிக்க ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்ட செல்ல இருக்கக்கூடிய ஆஜிமார்களும் மற்றும் அதனை கேட்பதற்காக வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் விருந்தினர்களே, எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை மனிதர்களாக படைத்து இந்த மனிதர்கள் படைத்த இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றார். நம்மிடத்தில் மிக சிறந்த ஒரு ஈமானாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்துகின்றார். அதே போன்று அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளின் மூலமாகத்தான் இறைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற கடமையை பற்றி நாம் பேசுவதற்கும், ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த இபாதத்தை எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த புனிதமிக்க மக்காவினுடைய சிறப்பு என்ன, அதனால் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன, இந்த ஹஜ் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை நாம் இஸ்லாம் குர்ஆன் என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், இதற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையினுடைய சொர்க்கத்தினுடைய சோலையில் அடைய முடிகின்ற என்ற சுப செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். எனவே இந்த ஹஜ் என்ற கடமையை செல்வதற்கு முன்பாக நாம் ஹஜ்ஜினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஹஜ்ஜினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இந்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை தருகின்றான் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முழுமையான முறையில் ஹஜ்ஜுடைய முழு நோக்கமும் மனிதர்களாகிய நம்முடைய உள்ளத்தில அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த ஹஜ் என்ற கடமையை இறைவன் நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றார். இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, புனியல் இஸ்லாம் அலா கம்ஸ், இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமைகள் இருக்கின்றன. ஒன்றாவது கலிமா சொல்லுவோம் நம்ம எல்லாருமே. இரண்டாவது தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. செல்வந்தர்கள் மீது, வசதியான யாருக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் மீது ஜகாத்தும் ஹஜ்ஜும் கட்டாயமாக செய்தாக வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையில் கடுமையான தண்டனைக்குள் ஆளாக்கப்படுவார்கள். ஹஜ் என்பது இறைவனால் கடமையாக்கப்பட்ட செல்வந்தர்கள் மீதும் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுத்திருக்கிறானோ கண்டிப்பாக செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு செல்வாக்கை கொடுத்திருக்கிறார், யாருக்கு அல்லாஹ் நாடுறான் அவர்களுக்கு தான் செல்வாக்கு கிடைக்கும். எனவே அந்த ஹஜ் என்ற கடமையை நாம் ஃபர்லானதை யாருக்கு அல்லாஹ் உலக வாழ்க்கையில் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த கடமையை நிலைநாட்ட வேண்டும். எனவே இந்த ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்ட செல்வதற்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை பதிவு வைக்கின்றார். எந்த ஒரு இபாதத்தை நாம் செய்தாலும் அது அல்லாஹ்விற்காக வேண்டி என்ற நியத்தை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இபாதத்திலே இஹ்லாஸ் இருந்தால் தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். எனவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே
ஹஜ்ஜி உம்ரா பற்றி சொல்லும் பொழுது சூரத் அல்-பக்ரா 2வது சூராவினுடைய 129வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வ அத்தீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ் என்ற கடமையையும் உம்ரா என்ற கடமையும் நீங்கள் பரிபூர்ணமான முறையில் நிலைநாட்டுங்கள். லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி. அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த இபாதத்தை முழுமையாக அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கின்றான். ஏனென்றால் சிலருடைய உள்ளங்களில் செல்வத்தினால் நமக்கு பெருமை ஏற்பட்டு விடக்கூடாது. யா அல்லாஹ், இந்த பயணம் முழுக்க முழுக்க உன்னுடைய கட்டளையின் அடிப்படையிலே செய்கிறேன் யா அல்லாஹ். எனக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இடம் கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். என்னுடைய பாவங்கள் இந்த துனியாவிலே மன்னிக்கப்பட வேண்டும் யா அல்லாஹ் என்ற நிய்யத்தை உங்களுடைய உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் அவருடைய குர்ஆனின் மூலமாக சொல்லுகின்றான். நீங்கள் ஹஜ் உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்பவராக இருந்தால் அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமான முறையிலே அல்லாஹ்வுக்காக நிலைநாட்டுங்கள். ஏனென்றால் நீங்கள் பொருளாதாரம் செலவு செய்து உடல் ஆரோக்கியத்தோடு பயணம் செய்து பல சிரமங்கள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் அடைந்து இந்த நியத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொன்னால் யாரிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். யாருடைய உள்ளத்தில் இக்லாஸ் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ, என்னை படைத்த ரப்பல் ஆலமீனுக்காகத்தான் நான் செய்கிறேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறேன், நாளை மறுமையில் நான் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நான் செய்கிறேன் என்ற நிய்யத்தோடு யார் செய்கிறார்களோ அவர்களிடம்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹ்வினுடைய விருந்தினர்களே, இந்த இபாதத்தை செய்வதற்கு நாம் பணி ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் யா அல்லாஹ் உனக்காக வேண்டியே நான் செய்கிறேன், இதில் இருந்து உலகத்தினுடைய கடுகு அளவு கூட பெருமை கிடையாது அல்லாஹ், எனக்கு கொடுத்த செல்வம் உன்னிடம் இருந்துதான் கிடைத்தது, நீ கொடுத்த செல்வம் தான் யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் நான் செலவு செய்கிறேன் யா அல்லாஹ், என்னுடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக செய்கிறேன் யா அல்லாஹ் என்ற ஒரு நிய்யத்தை வைத்து எந்த ஒரு அடியார் செய்கிறாரோ நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கம் என்ற இடத்தை அளிக்க வாக்களிக்கின்றான் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவாக சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்தை, உங்களுடைய வசதி வாய்ப்பை, செல்வாக்கை, உடல் ஆரோக்கியத்தை உலகத்தில் அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் அல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பான், உங்களுடைய அமலை பார்த்தான். யாருக்காக செய்கிறீர்கள், எதற்காக செய்கிறீர்கள், இந்த நியத்தில் சுத்தம் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான், அதற்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் அளிப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது, இந்த கடமையை நாம் நிலைநாட்டும் பொழுது இதற்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன, பலன்கள் என்ன, இஸ்லாம் இதற்கு எப்படிப்பட்ட மகத்துவத்தை தந்திருக்கிறது என்பதை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் உம்ரத்து லில் உம்ரா கஃபாரத்து லிமா பைனஹுமா வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு அடியார் ஒரு உம்ரா செய்ய நாடி புறப்படுகிறார் என்றால் அடுத்த உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் எப்ப கிடைக்கிறதோ அதுவரை இடைப்பட்ட காலங்களில் அவர்கள் செய்கிற சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார். உம்ரா செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹஜ் செய்யும் பொழுது செய்றாங்க, முதலில் உம்ரா செய்வார்கள், அப்போ அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த சிறு சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. எவர் ஒருவர் கபூலாக்கப்பட்ட, நிறைவேற்றப்பட்ட, கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் கிடையாது. எவ்வளவு பெரிய உயர்வு, சாதாரண விஷயம் அல்ல. நீங்க பணத்தை வச்சு வாங்க முடியாது, செல்வாக்கை வச்சு வாங்க முடியாது, அதிகாரத்தை வைத்து வாங்க முடியாது, பணம் பலத்தை வைத்து வாங்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி தன் பொருளாதாரத்தை செலவு செய்து புனிதமிக்க காபத்துல்லாவை சென்று ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்டுகிறாரோ அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? மிகப்பெரிய நிரந்தரமான நிலையாக வாழக்கூடிய அந்த சொர்க்க சோளத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். இந்த ஹஜ் என்ற பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் ஹாஜ் வல் முஅ்தமிர் வஃதுல்லாஹ் வல் இஜாபத்து தஅவா வ துயூஃபுர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹஜ்ஜிக்காகவோ உம்ராவிற்காகவோ ஒரு மனிதர் வீட்டை விட்டு புறப்படுகிறார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய விருந்தினராக இருக்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய பட்டாளமாக இருக்கிறார். அவர் கேட்கக்கூடிய எந்த துஆவாக இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அடுக்கடுக்காக சொன்னார்கள். முதலாவதாக சொன்னார்கள், உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். எப்பொழுது வீட்டை விட்டு புறப்பட்டீங்களோ ஹஜ்ஜை முடித்து திரும்பி வருகிற வரை நீங்க என்ன கேட்கறீங்க, யாருக்காக கேட்கறீங்க, எதற்காக கேட்கறீங்க, உங்களுக்கு கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களை அல்லாஹ் அப்படியே கபூலாக்கி உங்களுக்கு கொடுப்பான் என்ற மிகப்பெரிய சிறப்பை பெற்றவர்களாகத்தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியாகிறீர்கள். மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். பணம் பேங்க்ல இருக்கிறதுனால அந்த பாக்கியம் கிடைக்காது. எப்ப நீங்க கொடுத்து விட்டு புறப்பட்டீர்களோ அதிலிருந்து உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு நேரங்களா மாறுகிறீர்கள். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர். நீங்க உலகத்தில் எவ்வளவு செல்வாக்கு பெற்றாராலும் அல்லாஹ்வுடைய விருந்தினர் ஆக முடியாது. வீட்டை விட்டு அல்லாஹ்வுக்காக புனிதமிக்க காபத்துல்லாஹ் பார்க்க யார் புறப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு சேர்த்து சொன்னார்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய பட்டாளம் என்று சொன்னார்கள். அப்ப இப்படிப்பட்ட மகத்துவம் மட்டுமல்ல, மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், எவரொருவர் மன் அல்லாஹ்விற்கு ஹஜ் செய்கிறாரோ ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸூக வரஜ கயௌமி வலதத்து உம்மு, எவர் ஒருவர் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு பாவமான காரியம் செய்யாம, சண்டை போடாம, வீணான பேச்சுக்கள் பேசாம அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ் செய்கிறாரோ அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப அந்த ஹஜ் என்ற கடமையை செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலகனை போன்று, இது பெரிய பாக்கியம். எல்லாருக்கும் கிடைக்குமா? அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை தான் தூக்குவான். அல்லாஹ் யாருடைய உள்ளத்தில் இதை கொடுக்கிறானோ அவர்களை புறப்பட செய்வான். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துகிறானோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நசீபு நமக்கு கிடைக்குது என்று சொன்னால் இந்த ஹஜ் என்ற பயணத்தை நாம் நிச்சயமாக முழுமையான முறையில் செய்ய வேண்டும். அப்ப இந்த ஹஜ் என்பதை நாம் நிலைநாட்டுவதற்கு மக்கா என்ற இடத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்பதை நமக்கு குர்ஆன் எடுத்துரைக்கிறது. நம்ம நாடுகிற இடத்துல போய் இந்த ஹஜ்ங்கிற கடமை நிலைநாட்ட முடியாது. ஹஜ் நிலைநாட்டுனா மக்காவுல தான். இது யார் சொல்லி கொடுக்கிறா? நம்மள படிச்ச ரப்பு குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறான். 4வது சூராவில் அல்லாஹ் 4வது ஜுஸுல சொல்லி காட்டுகிறான், இன்ன அவ்வல பைத்தி உதிய லின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரக ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம் வமன் தகலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ், மனிதர்கள் படைத்த இறைவனை வணங்குவதற்காக முதலாக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் தான் மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்காவில் இருக்கிறது. முதல் மக்காவிற்கு பெயர் மக்கா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அங்கே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு காபத்துல்லாஹ் ஆலயத்தை முதலாக படைத்த ரப்பை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் எங்கே? மக்காவில் தான் இருக்கிறது. வமன் தகலஹு கான ஆமினா, அங்கே யார் நுழைகின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முழு பாதுகாப்பையும் கொடுக்கின்றார். அபயம் பெற்றவர்கள் ஆகிவிடுகிறார்கள். முதலில் ஆலமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அங்கே பல அற்புதங்கள் இருக்கின்றன, பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, பல நபிமார்களுடைய தியாகங்கள் அங்கே இருக்கிறது, பல நபிமார்களுடைய மனைவிமார்களுடைய தியாகங்கள் அங்கே இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை சத்தியத்தின்பால் இழுக்கக்கூடிய அற்புதமான பிரச்சனைகள் தீர்வுகளுக்கு அங்கே இருக்கிறது. நபிமார்கள் பட்ட கஷ்ட துன்பங்கள் அங்கே நிலைநாட்டப்பட்டு இருக்கின்றன. நம்முடைய உள்ளங்கள் எதை நோக்கி பாய்ந்தாலும் ரப்புல் ஆலமீனை பற்றி திருப்பப்பட வேண்டும் என்பதற்கான அற்புதமான நிலைப்பாடுகள் அந்த புனிதமிக்க மக்காவிலே இருக்கிறது. ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம் வமன் தகலஹு கான ஆமினா. எனவே வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத், மனிதர்கள் மீது யாருக்கு அல்லாஹ் தஆலா செல்வாக்கு, வசதி வாய்ப்பையும் உடல் ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறானோ அவர் கண்டிப்பாக பைத்துல்லாவை ஹஜ் செய்து வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்குகிறார். இதை செய்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சமுதாயத்திற்கு சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் கத் ஃபரதல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு. அல்லாஹ்வுடைய தூதர் சமுதாய மக்களுக்கு சொன்னார்கள், மனிதர்களே உங்கள் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறார். வசதி பெற்றவர்கள் உடனடியாக ஹஜ்ஜை நிலைநாட்டுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கிருந்து ஒரு மனிதர் இருந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் அகுல்ல ஆமீன், ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டுமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட பொழுது ஃபஸக்கத ஸலாத்தன், அல்லாஹ்வுடைய தூதர் மௌனம் காத்தார்கள். அந்த மனிதர் திரும்ப எழுந்து கேட்கிறார், திரும்ப எழுந்து கேட்கிறார், திரும்ப எழுந்து கேட்கிறார். 3 முறை கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாக இருந்தார்கள். 4வது முறை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும்போது சொன்னார்கள், லவ் குன்து நஅம் மஸ்ததஅதும், நான் நஅம் ஆம் என்று சொல்லிவிட்டால் ஒவ்வொரு ஆண்டும் செல்வந்தர்கள் காபத்துல்லாஹ்வுக்கு சென்றே வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டிருக்க உங்களுக்கு, ஆனால் உங்களால் செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மதிப்பை பாருங்க. அவர்கள் ஆம் என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த செல்வந்தர்கள் நாளை மறுமையில் பிடிக்கப்படுவார்கள் என்பதை நாம்
நாம் மறந்துவிட முடியாது. ஒரு முறை வாழ்நாள் செய்வதற்கு செல்வந்தர்கள் அதற்காக செலவு செய்வதற்கு யோசிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல ஒவ்வொரு ஆண்டும் சொல்லியிருந்தால் மிகப்பெரிய பாவிகளாக நாம் மாற்றப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட பாவ சுமையிலிருந்து நம்மை காப்பாற்றியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்திற்கு எதை சுமக்க முடியும், எதை சுமக்க முடியாது என்கின்ற வலுவை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் வருடத்தில் காலத்தில் ஒரு முறையாவது காபத்துல்லாவை செல்வந்தர்கள் சென்று வர வேண்டும் என்ற கடமை நமக்கு ஆக்கப்பட்டது. எனவேதான் அப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை இறைவன் கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஏனென்றால் மனிதனுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக ஹஜ் என்ற கடமை நமக்கு கடமையாக்கப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இப்போ காபத்துல்லாவில் மக்கள் யாருமே கிடையாது, மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம், யாரும் உதவிக்கு கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்தான், வஅذின் ஃபின் நாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ஸாமிரின் யஅதி மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான், நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைப்பு விடுங்கள். யார் ரசூலுல்லாஹ் இறைவன்ட்ட கேட்கிறாங்க, யாருமே இல்லாத இடத்துல எப்படி அழைப்பு கொடுப்பது? அல்லாஹ் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அறிவித்தான், யஅதூக ரிஜாலன் மக்கள் நடந்து வருவார்கள் என்று சொன்னான். அல்லாஹ் சொன்னது நடந்ததா இல்லையா? அன்றைக்கு சஹாபாக்கள் பல இடங்களில் இருந்து பல ஊர்களில் இருந்து நடந்து வந்தார்கள். குர்ஆன் எப்படி உண்மைப்படுத்துகிறது? அல்லாஹ் சொன்னா நபிக்கு, நிச்சயமாக நீங்கள் அழைப்பு விடுங்கள், யாரும் என்றால் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஹஜ் என்ற கடமை நிலைநாட்டுவதற்கு மக்கள் வெகு தூரத்திலிருந்து நடந்து வருவார்கள், வாகன வெளிந்த ஒட்டகத்தின் மூலமாக வருவார்கள், மிக தூரத்திலிருந்து வருவார்கள் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்தான். அது உலகத்தில் இன்றைக்கு அரங்கேறி நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் பல பகுதியில் இருந்து காபத்துல்லாவை நான் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நபிமார்கள் இந்த இடத்தை நான் நிற்காமல் என்னுடைய மரணம் வரக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பெண்மணிகளும் ஆண்கள் இந்த சமுதாயத்தில் உருவாகி கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு அல்லாஹ் தஆலா நபிக்கு அழைப்பு விடுத்தான். அந்த அழைப்பு தான் இன்று கியாமத் நாள் வரை இந்த உலகத்திலே மக்கள் எல்லாம் காபத்துல்லாவை நோக்கி செல்லக்கூடிய நிலையை குர்ஆன் நமக்கு எடுத்து வைக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ் என்ற கடமை நாம் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் செய்ய முடியாது. அதற்கென்று சில நேரங்களை அல்லாஹ் வகுத்து கொடுத்தான், சில இடங்களை வகுத்து கொடுத்தான், சில கடமைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். அதைதான் அல்லாஹ் சொல்கிறார், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுர் معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعل من خير يعلمه الله وتزود فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. الحج என்பது பரிபூர்ணமாக உலகத்திற்கு அறியப்பட்ட சில மாதங்களாகும். இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் ஹஜ் செய்ய முடியும். எனவே அந்த நாட்கள் வரும் பொழுது யார் மன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ், யார் அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தின் நாட்களில் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு விட்டார்களோ அவர்கள் ஆபாசமான பேச்சுக்கள் பேசக்கூடாது, வீணான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, வீண் தர்க்கங்கள் சண்டைகள் போடக்கூடாது. ஒமா தஃஅலு மின் கைரின், நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். எனவே வதஸவ்வது, நீங்கள் இந்த பயணத்தில் மேற்கொள்ள வேண்டியது ஆடைகளும் உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு தேவையானதல்ல. வதஸவ்வது, நீங்கள் இந்த பிரயாணத்தில் சேர்க்க வேண்டிய என்ன விஷயம் தெரியுமா? ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் இந்த பயணத்தில் மேற்கொள்ள வேண்டிய சேகரிக்க வேண்டியது இறையச்சம் மட்டும்தான். இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். நீங்க ஹஜ் செய்றீங்கன்னா உங்களுடைய உள்ளத்துல இறையச்சம் வேணும், பாவத்தை விட்டு வெளியாகணும், தொழுகையாக மாறணும், இணை வைப்பை விட்டு வெளியே வரணும், ரப்பிடத்திலே கதறி கேட்கணும், உறவுகளோடு சேர்ந்து வாழணும், உறவை வெட்டக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பயணம் முழுக்க முழுக்க உங்களுக்கு அல்லாஹ்விற்காக இறையச்சம் உள்ளவராக கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக நிலைநாட்டக்கூடியவர்களா, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக நிலைநாட்டக்கூடியவர்களா ஆக வேண்டும். எனவே உங்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகுனி யா உலில் அல்பாப், நீங்கள் இறையச்சத்தை தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். எனவே சிந்திக்கக்கூடிய மக்கள் நீங்கள் என்னை மட்டுமே பயப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக ஹஜ் பயணத்தை நோக்கி மேற்கொள்ளக்கூடிய ஆஜிகளுக்கு மிக ஆழமான அறிவுரை என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ்விற்காக வேண்டிய அமல்கள் செய்யக்கூடியவர்களாக என்ற சிந்தனையோடு தான் புறப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அங்கே சந்திக்கக்கூடியது இறைவனால் எழுப்பப்பட்ட முதல் ஆலயம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவர்களை தேர்வு செய்தார். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்கள் மிகப்பெரிய தியாகங்கள், சாதாரண தியாகங்கள் அல்ல.
அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கினான், நீங்க இந்த காபத்துல்லாஹை உயர்த்துங்கள் என்று. அந்த உயர்த்தி முடித்த பொழுது ரப்பிடத்தில் நபிமார்கள் கதறினார்கள், யா அல்லாஹ், நாங்கள் செய்த இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், இதை நீ ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் மறுமை சொர்க்கத்தில் இடம் பிடிக்க முடியும் யா அல்லாஹ். ஒரு நபிமார்கள் கதறிய வார்த்தைகள் எத்தனை உள்ளங்கள் இன்றைக்கு இடம் பெற்றிருக்கு, யோசித்து பாருங்கள். உலகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் உள்ளத்தில் இடம் கொடுக்கக்கூடிய இந்த உம்மா நபிமார்கள் கேட்ட அந்த பிரார்த்தனைக்கு எத்தனை பேர் கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து மாறி ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இப்ராஹிம் நபி அதைத்தான் அல்லாஹ்விடத்திலே வைத் இர்ஃபா இப்ராஹிம் வ தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே கேட்டார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹ்விலே வத்தகிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகங்கள் மிக பெரிய சிரமத்திற்குரியது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றார், வ இத்பதலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல தியாகங்கள் கஷ்டப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். எல்லா சோதனைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரிபூர்ணமான முறையிலே நிலைநாட்டினார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய ஒரு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், நீங்கள் அதை பார்த்து படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இப்ராஹிம் நபி செய்த சில விஷயங்களை நீங்கள் மனதில் அந்த ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்டும் பொழுது, காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது நம்முடைய மனதிலே பதிய வைக்கக்கூடிய விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை கொடுக்கின்றான். அந்த குழந்தை பிறந்த பிறகு நபிக்கு வந்த கட்டளை என்னவென்றால், தன்னுடைய மனைவியை மக்களையும் கொண்டு போய் அந்த காபத்துல்லாவிற்கு அருகிலே குடி அமர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தான். யாருமே இல்லாத அந்த பள்ளத்தாக்கில் தன் மனைவியையும் பச்சிளம் குழந்தையும் கொண்டு போய் குடி அமர்த்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது. அந்த அடிப்படையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தன்னுடைய மனைவியாகிய ஹாஜர் அம்மையார் அவர்களையும் தன் பச்சிளம் குழந்தையும் கொண்டு போய் புட்பூண்டுகள் முளைக்காத அந்த பள்ளத்தாக்கில் குடி அமர்த்துகிறார்கள். யாரால் செய்ய இயலும்? நமக்கு வீடு வேண்டும் என்றால் எல்லா வகையான வசதி வாய்ப்பை எதிர்பார்க்கிறோம். ஆனால் நபிமார்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். இந்த பயணம் நம்ம மேற்கொள்றோம்னா அந்த இடத்தை பார்க்க அந்த நபியினுடைய தியாக உணர்வு வரும். அந்த நபியினுடைய தியாகம், நபியினுடைய மகனாகிய இஸ்மாயிலுடைய தியாக உணர்வுகள் வரணும். அந்த அவருடைய மனைவியாகிய ஹாஜர் அம்மையாருடைய தியாக உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தை தோண்டி எடுக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சொன்னாங்க, புட்பூண்டுகள் முளைக்காத அந்த பள்ளத்தாக்கள் கொண்டு போய் குடி அமர்த்துகிறார்கள். குடி அமர்த்திட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதி கைரி ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس وتهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. யா அல்லாஹ், நீ சொன்ன ஒரே காரணத்திற்காக இந்த பூமியில புல்பூண்டுகள் முளைக்காத இந்த பூமியில பள்ளத்தாக்குல மக்கள் இல்ல, உதவிக்கு ஆள் இல்ல, நமக்கு வெளிச்சம் கிடையாது, நீர் கிடையாது, வெறுத்த மரங்கள் கிடையாது, எந்த விவசாயமும் செய்ய முடியாது. இந்த இடத்தில் நீ சொன்ன ஒரே காரணத்திற்காக என்னுடைய பச்சிளம் குழந்தையும் என் மனைவியும் இங்கே வந்து குடியமர்த்தினேன். யா அல்லாஹ், இதற்கு தெரியுமா? லியுகீமுஸ் ஸலாத், காபத்துல்லாஹ்வுக்கு முன்பு நின்று உன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக, தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்காக நீ சொன்ன ஒரே காரணத்திற்கு ஆக்குனன் யா அல்லாஹ் என்று சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட ரெண்டு வகையான கோரிக்கை வச்சாங்க. யா அல்லாஹ் ஃபஜ்அல் அஃஇதத மினன் நாஸ், யா அல்லாஹ் இந்த உலகத்துல எல்லா மனிதருடைய உள்ளத்தையும் இந்த காபத்துல்லாஹ்வை நோக்கி வரக்கூடிய நசீப கூடிய யா அல்லாஹ் எல்லாருக்கும் ஆசை வேண்டி ஒன்னு கூற அல்லாஹ் என்று அன்னைக்கு இப்ராஹிம் நபி கேட்டாங்களே, அந்த தியாகம் தாங்க இன்னைக்கு யார் டிவில காபத்துல்லாஹ் பார்த்தாலும் காபத்துல்லாஹ்வுக்கு போகணும்னு ஆசை வருது, போனவங்களுக்கு திரும்ப திரும்ப போகணும்னு ஆசை வருது. ஏழையா இருந்தா கூட ஆசைப்படுறாங்க, எப்படியா காபத்துல்லாஹ்வை பார்க்கணும். இன்றைக்கு உலக அளவில் பல கோடியான மக்கள் அந்த காபத்துல்லாஹ்வை தவாப் செய்றாங்களே, நம்ம பணம் செலவு செஞ்சதுனாலயா, நம்முடைய வளர்ச்சினாலயா? கிடையாது. இப்ராஹிம் நபி தனிமையில் உட்கார்ந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துல எந்த உதவியும் கிடைக்காது என்று தெரிந்தும் ரப்புடைய உதவி கிடைக்கின்ற ஆழமான நம்பிக்கையில கேட்ட பிரார்த்தனைய அல்லாஹ் கபூல் செஞ்சாங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் தவாப் செய்யறாங்கன்னா அன்னைக்கு இப்ராஹிம் நபி தனியாக உட்கார்ந்து கதறாங்க, யா அல்லாஹ் இந்த உலகத்துல தீனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளத்துல காபத்துல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நசீப கூடிய அல்லாஹ் என்று கேட்டார்கள். அதனுடைய வெளிச்சம் தான் இன்றைக்கு படப்படையாக மக்கள் அந்த காபத்துல்லாஹ்வை போய் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் நபி கேட்டாங்க, வர்ஸுகுஹு மினத் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், ஏன்னா சாப்பிட உணவு கிடைக்கலையே, புட்பூண்டுகள் கிடைக்காத இடமே, யா அல்லாஹ் இங்க வரக்கூடியவர்களுக்கு பல வஸ்துவ கூடிய அல்லாஹ், உண்பதற்கு ரிஸ்க கூடிய அல்லாஹ் என்று இப்ராஹிம் நபி கேட்டாங்க. உலகத்திலேயே இன்றைக்கு பல வஸ்து கூடிய முதல் தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் மக்கமா நகரம். அங்கே பசி என்ற நிலை இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாகம்
பிரார்த்தனை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை அங்க சொல்லி காட்டுறான். அவங்க செஞ்ச பிரார்த்தனையினுடைய ஒரு தியாக உணர்வு தான் அல்லாஹ் தஆலா உலகம் முழுவதும் இஸ்லாமிய மக்களை எவ்வளவு பெரிய கோணத்தில் இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் காபத்துல்லாவை போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் போடுகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த இடத்தை பார்க்கும் பொழுதுக்கு நமக்கு இறையச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹாஜர் அம்மையாரை கொண்டு வந்து விடும் பொழுது அந்த ஹாஜர் அம்மையார் தன் கணவரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த பாலைவனத்தில மக்கள் இல்லாத இடத்துல இந்த பச்சில குழந்தையோடு விட்டுட்டு போறீங்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். திரும்பி பார்க்காம சென்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கிட்ட போய் நின்று சொன்னார்கள், ஏனென்றால் என் கணவர் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை ஒரு காலமும் செய்ய மாட்டார். மனைவிக்கு ஆபத்து வரும், தன்னுடைய பிள்ளைக்கு ஆபத்து வரும், இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே குடி அமர்த்துகிறார், என்ன காரணம் என்று அவர்களாவே முன்வந்து கேட்கிறார்கள். கது அமரல்லாஹு பிக, என் கணவரே, அல்லாஹ் உங்களுக்கு இதை கட்டளை இட்டான. சிந்தனை எங்க போகுது பாருங்க. இவ்வளவு பெரிய மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு மனைவியை ஒரு கணவர் கொண்டு வந்து விடுகிறார் என்றால் நிச்சயமாக அந்த கணவருடைய செயல்பாடு படைத்தவருடைய பொருத்தத்திற்காகத்தான் இருக்கும் என்று மனைவியால் உணர முடிகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட மனைவிகள் துன்யாவில் தேவைங்க. அப்படிப்பட்ட மனைவி தான் ஹாஜர் அம்மையார் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் நபியே, உங்களுக்கு இவ்வளவு பெரிய உணர்வு ஏற்படுத்தியதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று சொன்னார். கால நஅம், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றார்கள். அதற்கு ஹாஜர் அம்மையார் பதில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி லா யுதி அல்லாஹு அபதா, அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் நம்மை கைவிட மாட்டான் என்று ஹாஜர் அம்மையார் அந்த நேரத்தில் சொன்னார்கள். அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை இப்படிப்பட்டது. எவ்வளவு நெருக்கடியான இடத்தில் நீங்க விட்டு சென்றாலும் நீங்கள் செய்த காரியம் அல்லாஹ்விற்காக என்று இருக்குமே என்றால் நிச்சயமாக அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். அதனுடைய உணர்வு தான் இன்றைக்கு உலகமே சை செய்யக்கூடிய நிலை. ஹஜ்ஜுடைய நேரத்தில் சஃபாவில் மர்வாவிற்கு செல்லக்கூடிய நிலை. அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர் காலி ஆயிடுச்சு, சாப்பிட ஒண்ணும் இல்லை. குழந்தை கத்திரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கடையில் இருந்து கதறிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு பள்ளத்தாக்கு, அவங்க இருந்த இடம் பள்ளத்தாக்கு, சஃபா என்ற மலை இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. அந்த மலையில் நின்று பார்க்கிறாங்க. ஒரு நபர் இல்ல உதவிக்கார, அவர் குழந்தை கத்துது, பால் ஊட்டணும், குடிக்க நீர் இல்ல. திரும்பி அங்கிருந்து சஃபாங்கிற மலையில இருந்து மர்வாங்கிற மலையில போய் நின்று பார்க்கிறாங்க. அங்கே யாரும் இல்லை. இப்படி 7 தடவை ஹாஜர் அம்மையார் ஓடினார்கள். அல்லாஹ் தஆலா அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் மூலமாக ஜம்சம் நீரை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த ஜம்சம் நீர் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆய்வு செய்து இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு நீர் இருக்கிறது, புனிதமிக்க நீராக. ஒரு இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாக உணர்வினால் உலகம் கியாமத்தினால் அழிகின்ற வரை அல்லாஹ் தஆலா மகத்துவமிக்க ஜம்சம் நீரை உருவாக்கி கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தினால் தான் இன்றைக்கு ஆய்வாளர்கள் இந்த ஜம்சம் நீரை ஆய்வு செய்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நீர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு நீர் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு தியாகத்தினுடைய உணர்வு தான். இந்த ஜம்சம் நீரை தான் சஹாபாக்கள் பல மாதங்கள் தன்னுடைய உணவாக பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு உம்ராவுக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள் பலரும் அந்த ஜம்சம் நீரை குடித்துவிட்டு சஹர் உணவை உண்ணக்கூடியவர்களாக அதே சஹருடைய உணவாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது எந்த நோக்கத்திற்காக குடிக்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அன்றைக்கு ஹாஜர் அம்மையார் அந்த சஃபாவிலிருந்து மர்வாக்கு ஓடுனாங்க. அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு அடையாள சின்னமா ஆக்குறானா, குர்ஆன்ல அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யதவஃப பிஹிமா வமன் ததவ கைரா ஃபஇன்னல்லாஹ் ஷாக்கிருன் அலீம். இந்த சஃபா மர்வா என்பது பள்ளத்தாக்கா இருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், இந்த சஃபா மலை என்பது மர்வா மலை என்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. நீங்க எவ்வளவு உயர்ந்த ஒரு நாட்டினுடைய மன்னர் வந்தாலும் சரிதான், ஹஜ் உம்ராக்காக வந்தால் நீங்கள் இந்த சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு தொங்கோட்டம் ஓடிதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயமாக அகலாக்க. அப்ப எவ்வளவு பேரு அந்த பெண்மணியினுடைய தியாகத்தை நமக்கு அல்லாஹ் உணர வைக்கிறான். ஒரு நபியினுடைய மனைவி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்படி கட்டுப்பட்டாங்க. அந்த மலையை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்நாள நம்ம அல்லாஹ்வுக்கு அவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்கணும். அல்லாஹ் அஞ்சி வாழணும், தொழுகை விடக்கூடாது, நோன்பை விடக்கூடாது, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை விடக்கூடாது என்கின்ற உணர்வுகள் ஏற்பட வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா உம்ரா செய்பவர்களாக இருந்தாலும் ஹஜ் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த சஃபா மர்வாவிற்கு தொங்கோட்டம் ஓடாமல் வர முடியாது. அவர்கள் விட்டார் என்றால் அவர்களை ஹஜ் செல்லாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். எனவே தான் அந்த சஃபா மர்வா என்பது அவ்வளவு தியாகங்கள் இருக்கிறது. ஹஜ்ஜுடைய காலங்களில் நம்ம ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே மினா என்ற இடத்துக்கு போவாங்க. மினாங்கிற இடத்துல இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அடுத்த ஒரு சோதனை சொன்னான். அவர்கள் இன்னி அல்லாஹ் இடத்தில் அவர்கள் ரப்பில் இடத்திலே கதறினார்கள். அல்லாஹ் தஆலா இந்த காலத்திற்கு பிறகு அந்த குழந்தையை கொடுத்த பிறகு இன்னி அவர்கள்
இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين فلما أسلم وتله الجبين ونادينا يا إبراهيم قد صدقت الرؤيا அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை பிறத்தான். அந்த குழந்தை ஓடி ஆடும் பொழுது ஃபலம்மா பலக மஅல் ஸய் ஓடி ஆடக்கூடிய ஒரு 7 வயது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அடைந்த பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த குழந்தையை அறுக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபி உன் மகன்கிட்ட கேக்குறாங்க, யா மகனே, என் அருமை மகனே, உன்னை அறுக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் 7 வயதா இருந்தாங்க. என்ன பதில் சொன்னாங்க? இன்னியா நான் ஃபலம் நீங்கள் அல்லாஹ்வுடைய ஃபஅல் மா துஅமர், அல்லாஹ்வுடைய கட்டளையிலே என் உயிர் அல்லாஹ் கொடுத்தான். எனக்கு உயிர் கொடுத்தது அல்லாஹ் தான். எனவே அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெரியது. ஒரு தந்தையினுடைய பாசம் பெரியதா, அல்லாஹ்வுடைய கட்டளை பெரியதா? எவ்வளவு பெரிய ஒரு சோதனை யோசிச்சு பாருங்க. இது நம்மளால செய்ய இயலுமா? இது செய்ய முடியுமா? நமக்கு பக்குவம் வருமா? ஆனா அந்த நபிமார்கிட்ட அல்லாஹ் எப்படி பக்குவத்தை கொடுக்கறான் பாருங்க. உனக்கு பிள்ளையுடைய பாசம் வேணுமா, படைச்ச ரப்புடைய பாசம் வேணுமா? அப்ப எதை சூஸ் பண்ணாங்க? படைத்தனுடைய ரப்புடைய பாசத்தை காட்டினார்கள். இதை கொடுத்துவான், இது போல ஒரு 100 கொடுப்பான் அல்லாஹ் நாடினார் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னை அருகில் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான், ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு ஜபீன். அந்த மினா என்ற நகரத்தில் இருவரும் அடிபணிந்து அவர்களை கடத்திய பொழுது அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்கிறார், யா இப்ராஹிம் கத் சத்தத்த ருயா, இப்ராஹிமே நீ உண்மையா உன்னுடைய கனவை நிலைநாட்டி விட்டீர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டீர். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஒரு பிராணியை கொடுத்து அறுக்க வைத்தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஹஜ்ஜி பண்ண வந்தா நம்ம குர்பானி கொடுக்கிறோம். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே ஏன் இந்த குர்பானியை கொடுக்கிறார்கள் என்றால் இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாக உணர்வு, ஒரு நபியின் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உணர்வு, ஒரு 7 வயது குழந்தை தன் மார்க்க பிடிப்பை அல்லாஹ்வை அஞ்சுவதிலும் அல்லாஹ்வை கட்டுப்படுவதிலும் தன் உயிரை விட அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெரியது என்று உணரக்கூடிய உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான உணர்வு இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய மக்களுக்கு மனதில் ஏற்பட்டு திரும்பியவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் செல்வந்தர்களை அல்லாஹ் வர வைக்கிறான். செல்வந்தர்கள் கொஞ்சம் பெருமை இருக்கும், அந்த பெருமையை உடைப்பதற்கு தான் அல்லாஹ் அந்த பூமிக்கு வர வைக்கிறான். அங்கு போய் அந்த பெருமையை அடையவில்லை என்று சொன்னால் அந்த பெருமையினால் அந்த ஹஜ்ஜினால் எந்த பலனையும் அடைய முடியாது. அல்லாஹ் தஆலா செல்வந்தர்களை அடைப்பதனுடைய நோக்கம் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, தன் வாழ்க்கையில் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்வதற்காகத்தான் அப்படிப்பட்ட குர்பானி என்ற தியாகம் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி பெருநாள் அப்போ நம்ம கொடுக்கிறோமே இந்த தியாக உணர்வு தான். எனவே அப்படிப்பட்ட அந்த அமல்களை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே பல சிரமங்கள், பல கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்கும் பொழுது நம்மிடத்திலே பொறுமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், பொறுமையை கையாண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜி வாழ்க்கையில் ஒரு முறை தான் 10வது ஆண்டு தான் அவர்களால் செய்ய முடிந்தது. அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தால் அந்த ஹஜ்ஜின் மூலமாக மிகப்பெரிய அழைப்பு விடுத்தார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஹஜ்ஜை நோக்கி பயணித்தார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த இபாதத்தின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது தக்வாவை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிமார்களும் தன் வாழ்நாளில் இந்த பயணத்திலே ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான், இறையச்சத்தை நேசிக்கிறான். இறையச்சம் மட்டுமே தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த பயணத்தை நாம் புறப்படும் பொழுது எல்லா பயணங்களைப் போல இது புறப்பட முடியாது. நாம நினைச்ச ஆடையை உடுத்தி கொண்டு போக முடியாது, நாம் நினைச்ச விதத்துல போக முடியாது. ஆனா இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது இஸ்லாம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது? உன்னிடத்தில் இஹ்ராம் வேண்டும், ஒழுக்க வேண்டும், இறையச்சம் வேண்டும், அல்லாஹ்விற்காக அழைத்த பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் உன்னுடைய பணம் வேண்டும், உன்னுடைய பொருளாதாரம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். நீ புறப்படுகின்ற பொழுது நிய்யத்தோடு தான் புறப்பட வேண்டும், இஹ்ராமுடைய உடையோடு தான் செல்ல வேண்டும். நீ செல்லும் பொழுது உன்னுடைய பயணத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது உன்னுடைய நாவுகளில் எப்படிப்பட்ட வார்த்தையில் வெளியாக வேண்டும், என்ன ஓத வேண்டும், இவைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது இஸ்லாம். நாம் ஒரு பயணம் மேற்கொள்கின்றனா நம்ம நினைச்ச விதத்துல கிளம்பலாம், நினைச்ச மாதத்துல கிளம்பலாம், நினைச்ச நேரத்துல கிளம்பலாம். ஆனால் ஹஜ் என்ற பயணம் நாம் நினைத்த நேரத்திலோ, நாம் நினைத்த வேதத்திலோ, நாம் நினைத்த மாற்றங்களில் மாதங்களிலோ தேர்வு செய்ய முடியாது. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹஜ் என்ற கடமை நீங்கள் துல்ஹஜ் மாதம் தான் செல்ல வேண்டும், ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் நீங்கள் செல்ல வேண்டும். பிற 8 தான் உங்களுடைய ஹஜ் ஆரம்பம் ஆகிறது. எனவே இந்த இஹ்ராம் நீங்க செல்கின்ற பொழுது முதலில் நியத்தை வைக்க வேண்டும். அதை அந்த நியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக மற்றவருடைய தொழுகைக்குரிய நியத்தை போல அல்ல, இந்த நியத்தை ஒவ்வொருவரும் வாயினால் சப்தமிட்டு சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் என்று சொல்ல வேண்டும். ஹஜ் செய்ய நாடி புறப்பட்டு விட்டால் அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் முதமத்திஅன் பிஹா இலல் ஹஜ், யா அல்லாஹ் உன்னை நாடி உம்ராவிற்காகவும் ஹஜ்ஜிற்காகவும் நான் புறப்பட்டு விட்டேன் யா அல்லாஹ் என்ற நியத்தை பெண்கள் கொஞ்சம் சத்தம்
சத்தம் கம்மியாகும். ஆண்கள் உயர்ந்த சப்தத்தோடும் இந்த நியத்தை வைக்க வேண்டும் என்றால் இந்த நியத்தை வைப்பதற்கு என்று சில இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தேர்வு செய்தார்கள். நாம நினைத்த இடத்துல தேர்வு செய்ய முடியாது. இந்தியாவிலிருந்து புறப்படுகின்றன அவங்களுக்கு சில இடத்தை வச்சாங்க. லம்லம் என்று சொல்லப்படக்கூடிய இடம். அந்த இடம் எங்க இருக்கு? மக்காவில் இருந்து 73 கிலோமீட்டருக்கு முன்னாடி மக்காவில் விமானத்தில் பறக்கும் பொழுது ஜித்தா இறங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மீகாத் வருகிறது. அங்கே அவர்கள் நியத்தை வைக்க வேண்டும். மதீனாவிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் ஜுல்ஹுலைஃபா என்று மதீனாவிலிருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஜுல்ஹுலைஃபாவில் தான் நியத்து வைக்க வேண்டும். இஸ்லாம் எப்படி கற்றுக் கொடுக்குது பாருங்க. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கறாங்க. நீங்க ஹஜ் செய்றீங்களா, நியத்தை முதல்ல வைங்க. நியத்தை வச்சிட்டீங்களா, அதற்கு முன்னால் உங்களுடைய நகங்களை, உங்களுடைய கை விரல்களை உள்ள நகங்களையும் தலைமுடி உங்களுடைய முடிகளையும் சுத்தம் பண்ணி குளித்து தயார் பண்ணி கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்களை பொறுத்தவரை நீங்கள் ஆடை தையல் இல்லாத 2 ஆடை தான், கஃபனுடைய ஆடை தான் அணியுமாறு இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. பெண்களை பொறுத்தவரை நீங்கள் எப்பொழுதும் முஹரிம் தான். எதெல்லாம் நீங்கள் முன்னாடி மறைத்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அது அப்படியே புர்காவோடு தான் இருக்க வேண்டும். 2 கைகளும் முகம் மட்டும் திறந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இஹ்ராமுடைய ஆடையை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் அந்த நியத்தை வைக்கக்கூடிய இடம் நீங்கள் மக்காவிற்கு நேரடியாக செல்லக்கூடியவர்கள் ஜித்தா விமானம் இறங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. மதீனா சென்று விட்டு மக்காவை நோக்கி செல்லக்கூடியவர்கள் ஜுல்ஹுலைஃபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அங்கிருந்து நியத்து வைத்தார்கள். இப்படிதான் நாம் செய்ய வேண்டும். அந்த நியத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும், மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இஹ்ராமுடைய நிலையை துவங்கியதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த தல்பியாவை கண்டிப்பாக கூற வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இஹ்ராமுடைய ஆடை 2 வெண்ணிறமான ஆடையை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். மனிதர் மரண படுக்கையை உணர வேண்டும். நாம் உலகத்தில் மனைவி மக்கள் சொத்து சுகங்களாக வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய இடத்தில் கஅபத்துல்லாஹ்வை சந்திக்க செல்லும் பொழுது எப்படி பிறந்தோமோ அப்படி திரும்பி வருகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த உணர்வுகள் ஏற்படுத்துவதற்காகத்தான் தையல் இல்லாத 2 ஆடைகள் தான் மனிதன் அடைய வேண்டும். இதை உலகத்தில் இஸ்லாம் அல்லாதவர்கள், படித்தவர்கள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள் யோசிக்கிறார்கள். எவ்வளவு செல்வந்தரா இருந்தாலும், ஒரு நாட்டு மன்னரா இருந்தாலும், ஹஜ் செய்வதா இருந்தால் அவர் உடுத்திக் கொண்டு செல்கிற ஆடையை பத்தீங்களா? உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் எங்கேயாவது இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் எங்கேயாவது அறிவுறுத்தப்படுகிறதா? அவன் எவ்வளவு அதிகார வர்க்கத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்டுவதாக இருந்தால் அவன் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வைத்திருக்கிற உடுத்திருக்கிற ஆடையை உடுத்த முடியவே முடியாது. அவன் ஆடை உடுத்த வேண்டும் என்றால் தையல் இல்லாத நம்முடைய மௌத்துக்கு பிறகு கஃனிடக்கூடிய அந்த கஃன் துணியை போன்ற 2 ஆடைகளை உடுத்தி இறைவனுக்கு நான் அடிபணிந்து விட்டேன் என்கின்ற உணர்வு உலகம் முழுவதும் காட்டப்பட வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும். இறையற்ற மனிதனுடைய உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவேதான் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இஹ்ராம் என்ற நியத்தை நாம் வைத்து புறப்பட்டு விட்டால் நாம் சொல்ல வேண்டியது தல்பியா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தல்பியாவை நாம் அனைவருமே பயணம் செய்யக்கூடியவர்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லப்பைக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியா முழக்கத்தோடு காபத்துல்லாவை சந்திக்கின்ற வரை, ஹஜ்ஜை முடிக்கின்ற வரை, மினாவா இருக்கட்டும், அரபாவா இருக்கட்டும், முஸ்தலிஃபாவா இருக்கட்டும், நீங்கள் காபத்துல்லாவை அடைகின்ற வரை உங்களுடைய வாழ்நாளில் இந்த ஹஜ் என்ற கடமை ஏறாம் அணிந்ததிலிருந்து பயணம் மேற்கொண்டதிலிருந்து சொல்ல வேண்டியது தல்பியா தான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டேன் யா அல்லாஹ், உன் அழைப்பை ஏற்று வந்து விட்டேன் யா அல்லாஹ். லா ஷரீக லக், உனக்கு எந்த இணையும் கிடையாது யா அல்லாஹ். நீதான் படைத்தாய், நீதான் எங்களுக்கு உணவளிக்கிறாய், நீதான் எங்களை மனைவி மக்களை கொடுத்தாய், நீதான் எங்களை பாதுகாக்கிறாய், உன்னை மட்டும் தான் வணங்குவேன், உனக்கு எந்த இணையும் கிடையாது யா அல்லாஹ். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க். உலகத்தினுடைய அருள் கொடைகள், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள், உலகத்தினுடைய எல்லா நியமத்துக்களுக்கும் சொந்தக்காரன் நீ மட்டுமே யா அல்லாஹ் என்ற தல்பியாவின் முழக்கத்தை யாரும் மறந்து விடவே கூடாது. நாம் அந்த ஹஜ் என்ற கடமையை முடிக்கின்றவை நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவின் முழக்கத்தோடு தான் காபத்துல்லாவை சந்திக்க வேண்டும் என்கின்ற அழகான குரலை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. எனவே செல்லக்கூடிய ஆஜிமார்கள் அதை கண்டிப்பாக மனப்பாடம் செய்து நல்ல முறையில் ஓதிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதற்கான நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் யாரெல்லாம் கேட்கிறது நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் என்றார்கள். நீங்க
விமானத்துல சொல்லுவீங்க, ஏர்போர்ட்ல சொல்லுவீங்க, மக்காவுல சொல்லுவீங்க, மஜித்தா இறங்கி சொல்லுவீங்க, காபத்துல்லாவுல சொல்லுவீங்க, மினாவுல சொல்லுவீங்க, முஸ்தலிஃபாவுல சொல்லுவீங்க. எங்கெல்லாம் நீங்க சொல்லுகின்றீர்களோ இவைகளை எல்லாம் நாளை உங்களுக்கு மறுமையில் சாட்சி சொல்லும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, இதற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபா மைதானத்தில் இருக்கும் பொழுது ஒரு பயணி அந்த மக்காவில் காபத்துல்லா ஒரு சஹாபி கீழே விழுந்து ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இவருக்கு கஃபனு பி தௌப, இந்த இரண்டு ஆடை கொண்டு இவர்கள் கஃனிடுங்கள், வலா துஹம்மிரு வலா துஹன்னிசு, இந்த மையத்துக்கு நறுமணமும் பூசாதீங்க, தலையே மூடாதீங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னல்லாஹ் யுபஅத் யௌமல் கியாமத்தி முலபியா, இவரை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எழுப்பும்போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக் என்ற பிரார்த்தனையோடு தான் அல்லாஹ் நாளை மறுமையில் எழுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அவ்வளவு மகத்துவமிக்க அந்த தல்பாவை பயணிக்கக்கூடிய ஆஜிமார்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று அன்பிற்குரிய அல்லாஹ் விருந்தினர்களே, இந்த கடமையை நாம் நிலைநாட்டும் பொழுது உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உம்ரா என்ற பயணத்தினுடைய மகத்துவத்தை உங்களுக்கு சொல்லப்பட்டது. இதனுடைய முக்கியமான அமல் என்னவென்று சொன்னால், ஒரு உம்ரா செய்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய அமல்கள் என்ன? முதலில் நாம் இஹ்ராம் நியத் வைக்க வேண்டும். எங்கிருந்து நாம் புறப்படுகிறோமோ அங்கிருந்து நியத் வைத்துக் கொண்டு ஜித்தாவிலிருந்து யலம்லம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் மீகாத்தை வைத்து தல்பியாவை நாம் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு முதலாவது அமலாக நாம் காபத்துல்லாவை 7 முறை தவாப் செய்ய வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற கையை உயர்த்தி சொல்லி 7 முறை காபத்துல்லாவை சுற்றி வர வேண்டும். சுற்றி வந்த பிறகு 2 ரக்காத் மகாம் இப்ராஹிமில் தொழ வேண்டும். மகாம் இப்ராஹிம் 2 ரக்காத் தொழும்போது முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா குல் யா அய்யுல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா குல் வல்லாஹு அஹத், 2 சூறாக்களை ஓதி தொழி முடித்துக் கொள்ள வேண்டும். பிறகு துஆ செய்ய வேண்டும். பிறகு ஜம்சம் நீர் குடிக்க வேண்டும். ஜம்சம் நீர் குடிக்கும்போது எந்த நோக்கத்திற்காக நீங்கள் குடிக்கிறீர்களோ அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அதற்கு பிறகு சஃபாவுக்கு சென்று சஃபாவில் நின்று கொண்டு காபத்துல்லாஹ் நோக்கி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு வ அன்ஜஸ வஹ்தஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப் வஹ்தஹு என்ற பிரார்த்தனை காபத்துல்லாஹை நோக்கி 3 முறை ஓதிவிட்டு அந்த சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு செல்ல வேண்டும். செல்லும்போது நீங்கள் நினைத்த துஆக்களை பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம். பச்சரைக்கு எரியிற இடத்துல ஆண்கள் மட்டும் தான் தொங்கோட்ட ஓடணும், பெண்கள் ஓடக்கூடாது. மர்வாவிற்கு சென்ற பிறகு உங்களுடைய உம்ரா முடிந்து விடுகிறது. நீங்க பெண்களை பொறுத்தவரை முடி இறப்பது வீட்டுக்கு போய் ரூம்ல முடி தலைமுடியினுடைய ஒரு பகுதி சிறிய பகுதியை கத்தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்களை பொறுத்தவரை மொட்டை அடித்துக் கொள்வது சுன்னத். இதுதான் உம்ராவுடைய கடை. உம்ராவுடைய 4 விஷயம்: இஹ்ராம் நியத் வைக்கணும், தவாஃப் செய்யணும், சஹீ செய்யணும், முடியா இருக்கணும். முடிஞ்சு போச்சு உம்ரா. அடுத்து நீங்க ஹஜ் செய்யக்கூடியவர்கள் நீங்க 8ஆம் நாள் தான் மினாக்கு கொண்டு போய்ங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய வளமை, நீங்க எவ்வளவு நாட்களுக்கு முந்தி சென்றாலும் சரி, எவ்வளவு நாட்களுக்கு பிந்தி சென்றாலும் சரி, ஹஜ்ஜுடைய கடமை பிற 8லிருந்து துவங்குகிறது. இஹ்ராம் மக்காவில் இருப்பீங்க, எங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்து அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜன் என்று நியத் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கிருந்து எங்க கொண்டு போவாங்க? மினாக்கு கொண்டு போவாங்க. மினால டென்ட் இருக்கும், ரொம்ப நெருக்கடியா இருக்கு. ஒரு டென்ட் உள்ள 40 பேர், 50 பேர், 100 பேர், ஒரு மனிதர் படுக்கக்கூடிய அளவுக்கு தான் இடம். அந்த மினாவில் நீங்க செய்ய வேண்டிய 5 வக்து தொழுகை தொழுவணும். பிற 8லிருந்து ஹஜ்ஜுடைய கடமை பிற 8லிருந்து ஆரம்பமாகும். பிற 8 அன்னைக்கு நீங்க லோஹருடைய தொழுகை எங்க தொழுவணும்? மினாவில் தொழுவணும். லோஹர் தொழுவணும், அசருடைய வக்து அசர் தொழுவணும், மகரிபுடைய வக்து மகரிப் தொழுவணும், இஷாவுடைய வக்து இஷா தொழுவணும். மறுநாள் 9ஆம் நாள் காலை ஃபஜ்ருடைய தொழுகை அங்கு தொழ வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகை தொழுத பிறகு சூரியன் உதயமான பிறகு மினாவில் இருந்து எங்க போகணும்? அரஃபாவிற்கு போகணும். அரஃபா தான் முக்கியமான ஒரு ஹஜ், ஒரு ஹஜ் அல் அரஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அரஃபாவுடைய நாளிலே அந்த 9ஆம் நாள் அரஃபாவோட இருக்கு. அரஃபா நாள் தான் மிக முக்கியமான இந்த நாள். அந்த அரஃபாவுடைய தினத்தில் நீங்கள் லுஹருடைய நேரத்தில் லுஹருடைய தொழுகையை 2 ரக்காத் கஸ்ராக தொழுவைப்பார்கள், தொழ வேண்டும். அதே நேரத்தில் இகாமத் சொல்லி அசருடைய தொழுகை தொழுவாங்க. 2 சேர்த்து தொழுவார்கள். அரஃபா நாளில் கவனம் செலுத்த வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய சூரியன் மறைகின்ற வரை அரஃபாவோட இருந்தாகும். அங்க இருந்து நீங்க எவ்வளவு துவா கேட்கிறீங்களோ அந்த துவாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்க கேட்கிறதெல்லாம் கொடுக்கிறான். அந்த நேரத்தை வீணடித்து விடாமல் அதிகம் துவா செய்யக்கூடியவர்களாக சூரியன் மறைகின்ற வரை அரஃபா மைதானத்தில் இருக்க வேண்டும். 9ஆம் நாள் அன்று சூரியன் மறைந்த பிறகு அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வர வேண்டும். முஸ்தலிஃபாவிற்கு வந்துதான் நீங்கள் மகரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை தொழுதுட்டு அங்க வெட்ட வெளியில், அங்க எந்த கூடாரமும் யாருக்காகவும் இருக்காது. எல்லாருமே வெட்ட வெளியில் தான் தங்கியிருப்பார்கள். மகரிபி இஷாவை தொழுது மறுநாள் காலை 10ஆவது நாள் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு சூரியன் உதயமாவதற்கு முன்னால் மினாவுக்கு செல்லணும். 10ஆம் நாள் பெருநாளைக்கு 10ஆம் நாள் ஆஜியில் அங்க போன பிறகு முதல் வேளையாக பெரிய ஷைத்தானுக்கு 7 கற்கள் அடிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு தலைமுடி இறக்க வேண்டும். அதோடு இஹ்ராம் அவர்கள் கலைந்து விட்டு மக்காவிற்கு சென்று தவாஃப் செய்ய வேண்டும். அடுத்து சஹீ செய்ய வேண்டும். சஹீ முடித்த பிறகு திரும்பி மினாவுக்கு வந்து 11ஆம் நாள், 12ஆம் நாள், 13ஆம் நாள் சின்ன ஷைத்தான் பெரிய ஷைத்தான்
நடு ஷைத்தான். 3 ஷைத்தானுக்கு 7 கற்கள் அடிக்க வேண்டும். 3 நாள் தங்கி அடிக்க வேண்டும். சிலர்கள் 12ஆம் நாளால் முடிப்பாங்க. அதற்கும் இஸ்லாம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அது முடிந்த பிறகு ஊருக்கு புறப்படும் போது ஹஜ்ஜத்தில் நம்முடைய தவாஃபில் இதா மக்கா விட்டு வெளியே வரும்போது ஒரு தவாப் செய்யணும். இதுதான் ஹஜ்ஜுடைய கடமை. மொத்தமே ஹஜ்ஜுடைய கடமை 8 பிற 8ல இருந்து நல்ல ஆபம் வச்சீங்க. பிற 8ல் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களை சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பிற 8 அன்னைக்கு லொஹூர் தொழுவும் கண்டிப்பாக லொஹூர்ல இருக்கணும். லொஹூர் தொழுவணும், அசரு, மகரிப், இஷா, ஃபஜ்ர் அங்க இருப்பீங்க. அதற்கு பிறகு 9ஆம் நாள் காலையில ஃபஜ்ருக்கு பிறகு அரஃபா போவீங்க. அரஃபால பிறகு முஸ்தலிஃபாவுக்கு வருவீங்க. முஸ்தலிஃபாவிலிருந்து பிறகு மினாவுக்கு வருவீங்க. 10ஆம் நாள் நீங்க செய்ய வேண்டிய அமல், முதலில் பெரிய ஷைத்தானுக்கு கல்லடிக்க வேண்டும், 2வதாக குர்பானி கொடுக்க வேண்டும், 3வதாக தலைமுடி இறக்க வேண்டும், 4வதாக உங்களுடைய ஏறாமுடைய ஆடை கலைந்து விட்டு நீங்கள் நேராக மக்காவிற்கு சென்று தவாஃபும் சையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதோடு உங்களுடைய ஹஜ்ஜி நிறைவேறுகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, உங்களுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். இருந்தாலும் இந்த சிந்தனை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஹஜ்ஜை பரிபூர்ணமாக ஏற்று அல்லாஹ் தஆலா கபூலாக்கி அன்று பிறந்த பாலடை போன்று திரும்பி வர வேண்டும். அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக சொர்க்கத்தை தான் உங்களுக்கு கூலியாக கொடுப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எனவே அந்த புனிதமிக்க மக்காவிலும் சரி, மினாவிலும் சரி, முஸ்தலிஃபாவிலும் சரி, அதிகம் அரபாவுடைய தினங்களில் நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்க. நம்ம நாட்டுக்காக, நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துக்காக, நம்ம மக்களுக்காக, குடும்பத்தினர்களுக்காக, உறவினர்களுக்காக அல்லாஹ் தஆலா உங்களை கபூலாக்கக்கூடியவனாக இருக்கிறான். காபத்துல்லாஹ் பார்க்கும்போது இறையச்சத்தினால் நீங்கள் அழ வேண்டும். எந்த கண்கள் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகிறதோ அந்த கண்கள் நான் மறுமையில் நரக நெருப்பு தீண்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, இன்னும் இதை கேட்ட சகோதரிகள் மனசுல பதிய வைங்க. அல்லாஹ் என்னையும் அந்த காபத்துல்லாஹை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபுடைய யா அல்லாஹ் என்று கேட்க வேண்டும். செல்லக்கூடியவர்களும் அவங்க துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் எங்களை போன்ற சகோதரிகளுக்கு இந்த காபத்துல்லாவை அவர்கள் ஒவ்வொருவருடைய நாவிலும் தல்பியா சொல்லக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ் என்று நாம் கேட்க வேண்டும். அதே போல நீங்க மதீனாவுக்கு போவீங்க, மத்தியானம் போன ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு அங்கே சலாம் ஜியாரத் செய்வாங்க, சலாம் சொல்லுவீங்க. அபூபக்கருடைய கபருக்கு சலாம் சொல்லுவாங்க, உமர் இப்னு கத்தாபுக்கு சலாம் சொல்லுவாங்க. ரவுலா என்று சொல்லப்படக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கும் மெம்பருக்கும் மத்தியில் சொர்க்கத்துடைய பூங்கா, அங்க 2 ரக்காய் தொழுதோம்னா சொர்க்கத்தில் தொழுகிற மாதிரி என்ற சிறப்பும் அங்கே இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டப்படும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் இல்லந்தீர்கள் அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தை பரிபூர்ணமாக ஏற்றி முழுமையான ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.